பகுதி 2, அத்தியாயம் 5. சேரனை மீட்க புலவர் போடும் திட்டமோ பயங்கரமானது. ஆனால் அரியா பருவ இளங்காளை இளமாறன் யாரை சந்திக்கக்கூடாதோ அவனையே சந்தித்து வந்திருப்பதை அறிந்து திகைக்கிறார்கள் புலவரும் இமயவல்லியும். அந்த விறுவிறுப்பில் நாமும் இணைந்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க பார்க்கலாம். அழகெல்லாம் திரண்டு அடக்கமே உருவெடுத்தது போல புலவர் பெருமானுக்கு எதிரே தலை குனிந்து நின்று அவர் கட்டளைப்படி மூங்கில் கோட்டையை பற்றிய விவரங்களை எடுத்துச் சொல்ல முற்பட்டாள் இமயவல்லி. அவள் நின்ற தோரணை, அத்தனை அடக்கத்திலும் தெரிந்த கம்பீரம், அவள் அரச குடும்பத்தை சேர்ந்தவள் என்பதை அறிவுறுத்தினாலும் அவள் எந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவள், எதற்காக புலவரிடம் பணிபுரிந்து வருகிறாள் என்ற விவரங்களை அறியாததால் வியப்புடன் ஓரளவு குழப்பமும் கொண்டு நின்றான் சேர நாட்டு வீரன். இத்தகைய குழப்பத்தாலும் அவள் வசீகர எழில்கள் இதயத்தை கிளப்பிய உணர்ச்சிகளாலும் இந்த உலகத்தையே மறந்துவிட்ட இளமாறன் அந்த பேரழகி அடுத்து விடுத்த கேள்வியை கூட கவனிக்கவில்லை. ஆகவே அந்த கேள்வியை இமயவல்லி 2ஆம் முறையும் கேட்டாள். சேர நாட்டு வீரரே, நீங்கள் வைகையை தாண்டித்தானே வந்தீர்கள் என்று 2ஆம் முறை சற்று அழுத்தமாக கிளம்பிய அந்த கேள்வியால் அவள் அழகு விரித்த வலையிலிருந்து மீண்ட இளமாறன் சுரணை வரப்பெற்று, ஆமாம், வைகையை தாண்டித்தான் வந்தேன் என்றான். தலை குனிந்த வண்ணமே மீண்டும் ஒரு கேள்வியை கேட்டாள் அவள். வைகையில் என்ன விசித்திரத்தை கண்டீர்கள் என்று. அதன் இணையற்ற எழிலை கண்டேன். அரித்து ஓடிய நீரை எடுத்து அந்தனர் வீசிய அந்திக்கடன் விந்தையை பார்த்தேன். பிறகு அந்த அந்தி வேளையில் சற்று அப்பால் தள்ளி நீராடிய என்று மேலும் ஏதோ சொல்ல போய் சட்டென்று சொற்களை நிறுத்திவிட்ட இளமாறனை இடைமறித்த இமயவல்லியின் சொல் சினம் இருந்தது. அப்பால் தள்ளி நீராடிய இளமங்கேரை கண்டீர்கள், பல்லை இழித்து கொண்டு நின்றீர்கள் என்று சீறி அவளும் தான் அத்துமீறி விட்டதை உணர்ந்து சட்டென்று பேச்சை மாற்றி, இத்தகைய காட்சிகளை பற்றி கேட்கவில்லை வீரரே. இந்த காட்சிகள் அனைவரும் அறிந்தவை, புலவர்களால் ஏற்கனவே பாடப்பட்டவை. இவற்றில் விந்தையும் இல்லை, விசித்திரமும் இல்லை. இருந்தாலும் நமது தற்சமய ஆராய்ச்சிக்கு அவை தேவையும் இல்லை என்று சடவென்று கடுமையாகவும் பேசினாள். இளமாறன் பெரிதும் சங்கடத்துக்குள்ளாகி புலவரை பார்த்தான். புலவர் முகத்தில் சீற்றத்துக்கு பதிலாக மகிழ்ச்சி குறி லேசாக படர்ந்து கிடந்தது. அவரின் புன்முறுவலை கண்டதும் சங்கடம் அதிகரிக்கவே, நான் பார்த்ததை சொன்னேன் என்று மெல்ல இமயவல்லியை நோக்கி கூறினான் அந்த வாலிபன் தடுமாறி. இமயவல்லியின் சீற்றமும் சற்று அடங்கி இருக்க வேண்டும். அவள் உள்ளத்தை ஓடிய உணர்ச்சிகளையும் அவள் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். ஆகையால் அடுத்து எழுந்த சொற்களில் சீற்றமோ வேறு எந்தவித உணர்ச்சி வேகமோ இல்லை. மற்றவர்கள் பார்வையைப் போல வீரரான உங்கள் பார்வை இருக்கக்கூடாது. அதுவும் அபாய பணியை முன்னிட்டு வந்திருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் சபலங்கள் இருக்கக்கூடாது. ஒரு வேளை இந்த பணியில் நீங்கள் வெற்றி பெற்று உயிருடன் திரும்புவதானால் உங்கள் பார்வை நல்ல கூர்மையடைய வேண்டும் என்ற இமயவல்லி ஏதோ ஒரு தூதனை நோக்கி பேசும் ராணியைப் போல பேசினாள். அந்த பேச்சு முடிந்ததும் தலையை நிமிர்ந்து தைரியத்துடன் இளமாறன் கண்களையும் சந்தித்து, வேறென்ன விந்தையை கண்டீர்கள் வைகையில் என்று வினவினாள். தடையின்றி வந்தது இளமாறனின் பதில். அவன் கண்களும் மிகுந்த தைரியத்துடன் அந்த பெண்ணின் விழிகளை சந்தித்தன. அரச சன்னிதானத்தில் உத்தரவை பெற்று நிற்கும் வீரன் முறையில் நின்ற இளமாறன், மூங்கிற்பாலங்கள் 2 கண்டேன் என்றான். அதை கேட்ட இமயவல்லியின் அழகிய முகத்தில் மகிழ்ச்சி குறி படர்ந்தது. புலவர் பெருமானும் ஆமோதிப்பதற்கறிகுறியாக தலையை 2 முறை ஆட்டினார். 2ஐயும் கவனித்த இளமாறன், எல்லாரும் பார்க்கும்படியாக நிர்மாணிக்கப்பட்டிருந்த மூங்கில் பாலங்களில் என்ன அத்தனை ரகசியம் இருக்க முடியும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாலும் அதை வெளிப்படையாக சொல்லாமல் இமயவல்லியிடமிருந்தே சொற்கள் உதிரட்டும் என்று காத்திருந்தான். உள்ள திருப்திக்கு அறிகுறியாக இமயவல்லி சொன்னாள், எதிர்பார்த்தேன், வீரரான உங்களிடமிருந்து இதை எதிர்பார்த்தேன் என்று. அவள் குரலிலும் உள்ளத்திலும் பரவி கிடந்த மகிழ்ச்சி பிரதிபலித்தது. இதற்கெல்லாம் காரணம் புரியவில்லை இளமாறனுக்கு. மூங்கில் பாலத்தை நான் பார்த்ததில் என்ன கெட்டிக்காரத்தனத்தை இந்த பெண் என்னிடம் கண்டுவிட்டாள் என்று தன்னை கேட்டுக்கொண்ட இளமாறனின் நிகழ்ச்சியுடன் பதில் சொன்னான். ஆமாம், சகலரும் பார்க்கும்படியாக வைகையின் கரைகளை அணைத்து நிற்கும் மூங்கிற் பாலத்தை நான் பார்த்துவிட்டது அபூர்வந்தான் என்று. பதிலுக்கு இமயவல்லி, மூங்கிற் பாலத்தின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று வினவினாள்.
பாலத்தின் அடி பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 20 கருங்கல் சதுர தூண்கள் இடைவெளிகளில் வைகையை அடைத்து நிற்கின்றன. இந்த தூண்களுக்கிடையே பெரும் மூங்கில்கள் அடர்த்தியாக வளைக்கப்பட்டிருக்கின்றன. மூங்கில்களுக்கு மேலே 2 முழம் உயரத்துக்கு களிமண்ணும் சாணமும் செம்மண்ணும் சேர்த்து பூசப்பட்டிருப்பதால் பாதை அதிக கெட்டியாயிருக்கிறது என்று பதிலுறுத்தான் இளமாறன். புலவரும் இமயவல்லியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். நான் சொன்னது என்ன என்று கேட்டார் புலவர். முற்றிலும் சரி என்றாள் இமயவல்லி. இவனை நம்பலாம் அல்லவா என்று மீண்டும் வினவினார் புலவர். கண்டிப்பாய் நம்பலாம் என்று இமயவல்லி கூறினாள். அவர்கள் இருவரும் என்ன சொல்கிறார்கள் என்பதை அறியாத இளமாறன், 3ஆமவன் நான் இருக்கிறேன், உரையாடலில் என்னையும் கலந்து கொண்டால் நன்றாயிருக்கும் என்றான். உன்னை கலந்து கொள்வதற்கில்லை. ஏன்? சற்று கோபத்துடன் கேட்டான். பேச்சே உன்னை பற்றியது தானே என்று கூறி புன்முறுவல் செய்த புலவர் பெருமான், கேள் இளமாறா, மூங்கில் கோட்டையில் சேரமானை நாடி சென்ற 4வரும் மாண்டுவிட்ட பிறகு அடுத்தபடியாக யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்று நானும் இமயவல்லியும் ஆழ்ந்து யோசித்தோம். உன்னை அழைப்பதென்று நான் முடிவு செய்தேன். உன் வயதையும் இவளிடம் சொன்னேன். முதலில் இமயவல்லி ஒப்பவில்லை. அனுபவம் பெற்ற வீரர் 4வர் தோல்வியடைந்த பிறகு ஒரு இளைஞனை அனுப்புவது சரியல்ல என்று மறித்தாள். இளைஞனை பார் என்று சொன்னேன். இப்போது பார்த்து விட்டாள். உன் நுண் அறிவையும் உணர்ந்து விட்டாள். இனி என் கவலை விட்டது என்றார். உயிரை பணயம் வைக்கும் இந்த பணிக்கு தேர்ச்சி வேறா என்று உள்ளுக்குள் நகைத்து கொண்ட இளமாறன், இத்தனை விவாதமா என்னை பற்றி நடந்தது என்று கேட்டான் புலவரை நோக்கி. இந்த கேள்விக்கு புலவர் பதில் சொல்லும் முன்பு இமயவல்லியே பதிலை தொடங்கினாள். ஆம்பீரரே, இத்தனை விவாதம் அவசியமாக இருக்கிறது. உங்களுக்கு முன் இருந்த 4வரும் பல போர்களை கண்டவர்கள், அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள். அப்பேற்பட்டவர்களே தோல்வியுற்று மாண்டுவிட்ட பணியில் ஒரு இளைஞரை பலி கொடுக்க நான் இசையவில்லை. ஆனால் புலவர் பிடிவாதத்துடன் இருந்தார். நீங்கள் ஒருவர்தான் சேர மன்னரை சிறை மீட்க முடியும் என்றார். அப்போதும் கூட நான் இணங்கவில்லை. எனக்கு திருப்தியானால் தான் இந்த அபாய பணிக்கு உங்களை இறங்க அனுமதிப்பேன் என்று சொன்னேன் என்றாள் இமயவல்லி. உங்கள் பரீட்சையில் நான் தேறிவிட்டேனா என்று வினவினான் இளமாறன். நன்றாக தேறிவிட்டீர்கள். உங்களுக்கு முன்பு வந்த 4 பேரிடமும் இதே கேள்வியை நான் கேட்டேன். 4வரும் சரியாக விடை கூறவில்லை. அவர்கள் வெற்றியை பற்றி எனக்கே சந்தேகம். என் சந்தேகம் சரியாய் போயிற்று என்றாள் இமயவல்லி. நான் வெற்றியடைவேனா என்று வினவினான் இளமாறன். வெற்றியடைவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு பிறந்திருக்கிறது. இல்லையே உங்களை இப்படியே திருப்பி ஊருக்கு அனுப்பிவிடுவீர்கள். ஆமாம், பதிலுக்கு சிரித்தான் இளமாறன். ஏன் சிரிக்கிறீர்கள்? பெண்ணே, நீ இன்னும் என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. வேட்டைக்கு கிளம்பிய சிங்கம் வேட்டை தீர்ந்தாலே ஒழிய குகைக்கு திரும்புவது கிடையாது என்று அரச முத்திரையுடன் கூடிய அழைப்பு ஓலையை எனக்கு புலவர் விடுத்தாரோ, என்று சேரமான் விடுதலை பணியை முன்னிட்டு நான் கருவூர் வஞ்சியை விட்டு மதுரைக்கு கிளம்பினோனோ அன்றே நீங்கள் இருவரும் என்னை இந்த அலுவலுக்கு அமர்த்தி விட்டீர்கள். அது வரையில்தான் உங்கள் இருவர் பொறுப்பும். இனி சேரன் விடுதலை அடைந்தால் ஒழிய நான் ஊர் திரும்ப மாட்டேன். நீங்கள் என்னை இந்த பணியிலிருந்து விலக்கினாலும் நான் விலக மாட்டேன். இந்த மதுரையில் தங்கி மூங்கில் கோட்டை மர்மங்களை அறிந்து அதை உடைத்து விடுவேன். அல்லது அந்த பணியில் முன் சென்ற 4வர் திசையில் நானும் செல்லுவேன். இஷ்டப்படி வேலைக்கு அடைத்து இஷ்டப்படி விலக்கிவிடக்கூடிய வேலைக்காரன் அல்ல இளமாறன். சேர நாட்டின் வீரன். அரச முத்திரைக்கு தலை வணங்கி இருக்கிறேன். அரச பணி முடிந்தாலே ஒழிய சொந்த நாட்டுக்கு திரும்ப மாட்டேன், நினைப்பிருக்கட்டும் என்று திடமும் வீரமும் அதிகாரமும் கலந்த குரலில் பேசிய இளமாறன், சொல் பெண்ணே, இப்போது விவரமாகவும் தெளிவாகவும் சொல். மூங்கில் கோட்டைக்கும் மூங்கில் பாலத்துக்கும் உள்ள உறவை என்று அவன் உத்தரவிட்டான். அந்த பேச்சை கேட்ட புலவரின் கண்கள் பளிச்சிட்டன. உணர்ச்சி வேகத்தில் இளமாறன் இமயவல்லியின் உயர்ந்த பதவியை கூட எண்ணி பார்க்காமல் ஏக வசனத்தில் பேசிவிட்டதனையும் நினைத்து முன்னுருவல் கொண்டார். இமயவல்லியின் முகத்தில் பூரண மகிழ்ச்சி இல்லை, வருத்தமும் பரிதாபமும் கலந்து விரிந்து கிடந்தன. வீரரே, உங்கள் துணிவை நான் மெச்சுகிறேன். உங்கள் கடமை உணர்ச்சியும் என்னை கவர்கிறது. இத்தனை நுண்ணறிவும் கடமை உணர்ச்சியும் வீரமும் உள்ள உங்களை பெரும் அபாயத்தில் ஆழ்த்த என் உள்ளம் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் வேறு வழி இல்லை.
சேரமான் சீக்கிரம் விடுதலையாகாவிட்டால் மறுபோர் ஏற்படும். மறுபோர் ஏற்பட்டால் சேர நாடு சிதைந்துவிடும். அதை முன்னிட்டுத்தான் உங்களை இந்த பணியில் இறங்க நான் அனுமதித்திருக்கிறேன் என்றாள். இன்னொரு போர் ஏற்பட்டால் சேர நாடு ஏன் சிதைய வேண்டும் என்பது அவனுக்கு விளங்கவில்லை. சேர நாட்டில் வீரர்களே இல்லை என்று இமயவல்லி நினைக்கிறாளா என்றும் எண்ணினான் அவன். அவன் மனதில் ஓடிய எண்ணங்களை உணர்ந்து கொண்டவள் போல இமயவல்லி சொன்னாள், வீரரே, உங்கள் நாட்டில் வீரர்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த வீரம் மட்டும் வெற்றியை தராது உங்களுக்கு. பாண்டிய மன்னர் நுண்ணறிவு இணையற்றது. எந்த சமயத்தில் எப்படி படைகளை திருப்பினால் வெற்றி நிச்சயம் என்பது அவருக்கு தெரியும். தன் நாட்டை எத்தனை பலமான எதிரிகளிடமிருந்தும் காக்கும் வழிகளும் அவருக்கு தெரியும். இமயவல்லி தனது சொற்களை முடிக்கும் முன்பாக இடைமறித்து சொன்னான் இளமாறன், அதை ஏற்கனவே நான் புரிந்து கொண்டேன் என்று. இமயவல்லியின் கண்கள் ஆச்சரியத்தால் எழுந்தன. எப்படி புரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டாள் அவள். மதுரையின் பாதுகாப்பு ஏற்பாடுகளிலிருந்து தெரிந்து கொண்டேன். எந்த எதிரி வந்தாலும் வைகையின் மூங்கில் பாலங்கள் பெரும் பாதுகாப்பு மதுரைக்கு. எதிரி பாதி பாலத்தில் இருக்கும்போதே கோட்டை மதிலை அடுத்திருக்கும் பாலப்பகுதியை எளிதில் உடைக்கலாம். உடைத்து அடியை உள்ள மூங்கில்களுக்கு தீ வைக்கலாம். மூங்கில் தீயின் தன்மை உங்களுக்கு தெரியும் அல்லவா? பிடித்தால் விடாது, காட்டையே அழிக்க வல்லது. திடீரென பெருமூங்கில்கள் வெடிக்கும். பாலமும் பிளவு கொடுத்து உட்கார்ந்துவிடும். வரும் எதிரி ரதங்கள் திடீரென பிளவுகளுக்குள் சிக்கி ஆற்றிலேயே கூட இறங்கிவிடும். மூங்கில் வெடிப்பில் ரதங்கள் தீப்பிடிக்கும். வீரர்கள் தீ புண்ணால் சிதறி ஓடுவார்கள். அப்பப்பா, நிலைமை பயங்கரம் என்று விளக்கினான் இளமாறம். பிரமாதம் இளமாறா, பிரமாதம் என்று துள்ளினார் திடீரென புலவர். வீரர்கள் இந்த பயங்கர சாவுக்குள்ளாவதில் புலவருக்கு இத்தனை மகிழ்ச்சியா என்று வினவினான் இளமாறன். அதில்லை மகிழ்ச்சி இளமாறா, மூங்கில் கோட்டையின் மர்மத்தின் அடிப்படையை நாங்கள் சொல்லாமலேயே நீ புரிந்து கொண்டு விட்டாயே என்றுதான் சந்தோஷப்படுகிறேன் என்றார் புலவர். இமயவல்லியின் கண்களில் மகிழ்ச்சி இல்லை. இத்தகைய நுண்ணறிவு படைத்தவனை பலி கொடுக்கப் போகிறோமே என்று உள்ளத்தில் ஏற்பட்ட சோகம் அவள் கண்களில் விரிந்து கிடந்தது. அந்த சோகம் குரலிலும் ஒலிக்க சொன்னாள் அவள், வீரரே, மதுரை தாக்கப்பட்டால் நீங்கள் சொன்ன பயங்கர விளைவுதான் எதிரி படைக்கு. இதே முறையில், ஆனால் இந்த இரு பாலங்களை விட மிக பலமாக அமைக்கப்பட்டிருக்கிறது மூங்கில் கோட்டை. பெயர்தான் மூங்கில் கோட்டை, ஆனால் அது மூங்கிலால் நிர்மாணிக்கப்பட்ட கோட்டை அல்ல, கல் கொண்டு கட்டப்பட்டது. சமீப காலம் வரை அதற்கு சூரன் கோட்டை என்றுதான் பெயர். அதை மூங்கில் கோட்டை என்று பாண்டிய மன்னர் சமீபத்தில் தான் மாற்றினார். சொல்லுங்கள். மீண்டும் மரியாதை இருந்தது இளமாறன் பேச்சில். அவன் உணர்ச்சிகளை தீட்டிக்கொண்டு கேட்டான். இமயவல்லி விவரித்தாள். வீரரே, இங்கிருந்து 2.5 காத தூரத்தில் இருக்கிறது அந்த சூரன் கோட்டை. அந்த கோட்டையை தூர இருந்து பார்த்தால் சற்று மேடான இடத்தில் கட்டப்பட்ட ஒரு சிறிய கோட்டையாகத்தான் அது தெரியும். மற்றபடி அதை சுற்றி பெரும் மண்மேடு கட்டாந்தரை தான் இருக்கிறது. ஆனால் அந்த கட்டாந்தரை மேல் ரதமோ வண்டியோ போகக்கூடாது. போனால் அதோ கதிதான். கோட்டைக்கு செல்லும் அந்த பரந்த வெளி, அந்த மண்மேடு உண்மையில் அபாயமான அகழி. அதில் முதலைகள் பல இருக்கின்றன. இதை கேட்டு பிரமித்த இளமாறன் கேட்டான், என்ன, பூமிக்கு அடியில் அகழியா? ஆமாம். அது எப்படி சாத்தியம்? பூமிக்கடியில் அகழி வெட்ட முடியுமா? பூமிக்கடியில் வெட்ட முடியாது. அப்படியானால் நாம் பார்ப்பது பூமி அல்ல. கண்ணுக்கு எதிரே கோட்டை முன்னணியில் எழுவது மண்மேடல்ல, அது கவிழ்த்து வைத்த மூங்கில் கூடை. மூங்கில் கூடையா? ஆமாம், மூங்கில் கூடைதான் மூங்கில் கோட்டையாகியது. அதற்கு காரணம் இருக்கிறது வீரரே. யானை பிடிப்பதில் வல்லவரான சேர மன்னன் யானையை பிடிப்பது போல இந்த சிறுவனை நொடி நேரத்தில் பிடித்து விடுவேன் என்று பாண்டிய மன்னரை ஏளனம் செய்தார். பாண்டிய மன்னரின் காதுக்கு அது வந்தது. அதை உள்ளூர வைத்து கொண்டிருந்த பாண்டிய மன்னர் சேர மன்னனை சிறை பிடித்ததும் சூரன் கோட்டையை சுற்றி பெரும் அகழிகளை வெட்டினார். பக்கத்து கால்வாய்களிலிருந்து அந்த அகழிகளுக்கு நீரையும் பாய்ச்சினார். அந்த நீரில் முதலைகள் நிரம்ப விடப்பட்டன. பிறகு அகழிகளின் மேல் பாகத்தில் இள மூங்கில்கள் பரப்பப்பட்டன. மூங்கில்களின் மேலே களிமண்ணும் சாணமும் பூசி மணலை தூவி பார்வைக்கு சாதாரண கட்டாந்தரையை போல செய்துவிட்டார்.
யானைகளுக்கு குழி வெட்டி மேலே மூங்கில் பரப்பி இலைகளால் மூடி யானை நடந்து வந்து அதில் விழுந்ததும், இவன் யானை பிடிக்கிறவன், அத்தகைய குழிகளுக்கிடையே அவன் உறையட்டும், வெளியில் இந்த யானை வந்தால் அதை கீழுள்ள அகழியில் தள்ளிவிடுங்கள் என்று உத்தரவிட்ட பாண்டிய மன்னர், நீரில் யானை முதலியிடம் ஒன்றும் செய்ய முடியாது. கஜேந்திர மோட்சம் கதை தெரியுமல்லவா? அதே கதைதான் இதுவும். ஆனால் இங்கு யானையை விடுவிக்க திருமால் வரமாட்டார். இப்படியெல்லாம் சொல்லி நகைத்தார். இந்த யானை தப்ப முடியாதது மட்டுமல்ல, இந்த யானையை விடுவிக்க வரும் மற்ற யானைகளும் அகழியில் அழிந்து போகும் என்று சொல்லியும் சிரித்தார். அவர் நகைச்சுவையை கேட்டு அவர் படை தலைவர்கள் நகைத்தார்கள். அவர் பகைமை பயங்கரமாயிருந்தது. உங்கள் நாட்டிலிருந்து வந்த 2 யானைப்படைகள் அவர் எண்ணப்படி மூங்கில் கோட்டையின் அகழிகளில் விழுந்து பயங்கர முடிவை அடைந்தன. அந்த பயங்கரத்தை நான் கண்ணால் பார்த்தேன். அகழிகளில் விழுந்த யானைகள் முதலைகளின் கடிபட்டு அலறின. சேர வீரர்கள் கோட்டையிலிருந்து வீசப்பட்ட பாண்டிய வீரரின் அம்புகளாலும் ஈட்டிகளாலும் வளைந்து வளைந்து கடித்த முதலைகளின் இம்சைகளாலும் கதறி கதறி கோர மரணம் அடைந்தார்கள். இப்பொழுது அந்த காட்சியை நினைத்தாலும் என் உள்ளம் நடுங்குகிறது என்று உணர்ச்சியுடன் பேசிய அந்த இள மங்கையின் உடல் ஒரு முறை ஆடியது. இளமாறன் முகம் உணர்ச்சியற்று கல்லாயிருந்தது. அந்த 2 யானைப்படைகள் அழிந்ததும் அகழிகள் மீண்டும் மூங்கில்களாலும் களிமண்ணாலும் மூடப்பட்டன. மறுபடியும் அந்த மண்மேடு அமைதி கோலம் கொண்டிருந்தது. அதன் கீழ் இப்போது இந்த பயங்கர அகழிகள் இருக்கின்றன என்றாள் இமயவல்லி. கோட்டையில் எந்த புறம் இருக்கின்றன? எத்தனை அகழிகள் இருக்கின்றன? கோட்டையை சுற்றிலும் மொத்தம் 7 இருக்கின்றன. அப்படியானால் எந்த படையும் அந்த கோட்டையை அணுக முடியாதா? முடியாது. பிறகு அதற்குள் எப்படி செல்வது? இரகசிய வழி இருக்கிறது. அதன் வழியாக பாண்டிய மன்னர் மட்டுமே செல்லலாம். அப்படியா? ஆமாம், குறுகிய வழி. வழி நடுக 6 வாயில்கள், ஒவ்வொரு வாயிலிலும் காவல் உண்டு. அப்படியானால் நாம் எப்படி போவது? வழி நான் சொல்லுகிறேன். இமயவல்லி திடமாக கூறினாள். எப்போது புறப்படலாம்? இளமாறனும் தயக்கமின்றி கேட்டான். அதை புலவர்தான் சொல்ல வேண்டும் என்றாள் இமயவல்லி. புலவர் யோசனையில் ஆழ்ந்திருந்தார். கடைசியாக தியானத்திலிருந்து மீண்டவர் போல் பெருமூச்சு விட்டு, அதை நாளை பார்ப்போம், நீங்கள் போய் இளைப்பாருங்கள் என்று கூறிவிட்டு கையசைத்தார். இமயவல்லி தன்னுடன் வரும்படி இளமாறனுக்கு சைகை செய்து அறையை விட்டு வெளியேறினாள். இளமாறனும் ஒரு முறை பெரியவரை நோக்கிவிட்டு இமயவல்லியை தொடர்ந்து சென்றான். அறையை விட்டு வெளியே வந்த இமயவல்லி பக்கத்து சுவரில் எரிந்த பந்தம் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு படிகளில் இறங்கினாள். இளமாறன் எதுவும் பேசாமல் அவளை தொடர்ந்தான். படிகளின் அடிக்கு வந்ததும் இமயவல்லி பக்கத்தில் இருந்த ஒரு குறுகிய வழியில் அவனை அழைத்து சென்று அங்கிருந்த ஒரு அறையை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். உள்ளே இருந்த ஒரு சிறு விளக்கு ஒன்றை ஏற்றிவிட்டு, வீரரே, இன்று இரவு நீங்கள் இந்த அறையில் தங்குங்கள், நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு வெளியே செல்ல முயன்றாள். அவளை வழிவிட வாசல் படி வரையில் வந்த இளமாறன் வாயிலை அவள் தாண்ட ஒரு காலை வெளியே எடுத்து வைக்க முற்பட்டதும் இமயவல்லி என்று பெயர் சொல்லி அழைத்தான். அவள் திடீரென்று பயத்துடன் திரும்பினாள். இருவர் விழிகளும் சந்தித்தன. சந்தித்த விழிகள் பிரியவில்லை, சந்தித்து கொண்டே இருந்தன. அவள் கால்கள் படியை தாண்டி செல்ல மறுத்தன. அந்த சில வினாடிகளில் இளமாறன் மூங்கில் கோட்டையை மறந்தான். அங்கு நடந்த போர் வேட்டையை மறந்தான். அவள் காந்த கண்களுக்கு தன் கண்களை பறிக்கொடுத்து நின்றான். அத்தியாயம் 6. இமயவல்லியை அந்த சேரநாட்டு வீரன் பெயர் சொல்லி அழைத்ததும் அந்த கட்டழகின் கரு விழிகள் திடீரென சீற்றத்துடன் அவனை நோக்கி திரும்பினான். என்றாலும் அந்த சீற்றம் சிறிய நேரம் கூட நிலைக்கவில்லை. இளமாறனின் ஈட்டியினும் கூர்மையான விழிகள் அவள் விழிகளை ஊடுருவி அவள் உள்ளத்தையும் பார்த்து விடுவன போல இருந்ததால் சீற்றமுற்ற அவள் விழிகளில் சில வினாடிகளுக்குள்ளாக சீற்றத்துக்கு பதில் அச்சம் நிலவி நின்றது. அந்த சில வினாடிகளில் அந்த பருவ மங்கைக்கு தன் இதயத்தில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் அச்சமா குழப்பமா என்பது கூட சரியாக விளங்கவில்லை. தன் கண்களை அவன் கண்களிடம் இருந்து விலக்கக்கூட சக்தி இல்லாமல் அவள் பிரமை பிடித்து நின்றாள். ஒரு கால் வாசல் படிக்கு அப்புறமும் இன்னொரு கால் இப்புறமும் நின்றிருந்ததாலும் அவள்
இயற்கையாகவே செழித்திருந்த அவள் அவயவங்கள் அதிக செழிப்பை பெற்றுவிட்டன போல தென்பட்டன. சில வினாடிகளுக்கு பிறகு அந்த கட்டழகியின் கருவிழிகளை விட்டு கலன்ற இளமாறனின் ஈட்டி விழிகள் அந்த செழிப்பை கண்டு பெரிதும் பிரமிக்கவே செய்தன. சற்று தைரியமடைந்து நிமிர்ந்தான். அவன் இதயத்தில் உணர்ச்சி அலைகள் பெரிதாகி மோதிக்கொண்டே இருந்தன. அங்கு நிலவிய மௌன நிலை அடுத்த சில வினாடிகள் நீடித்தால் என்ன ஆகியிருக்குமோ சொல்ல முடியாது. அடுத்த நாளோ அல்லது அதற்கு அடுத்த நாளோ மரணம் தரும் பணியை நாடி செல்லவிருந்த அந்த வீரன் அருகில் தனிமையில் கிடந்த அழகு மலர்களை என்ன செய்திருப்பானோ சொல்ல முடியாது. ஆனால் மௌனத்தை நல்ல வேளையாக கலைத்தாள் இன்ப. ஏன் அழைத்தீர்கள் வீரரே என்று சர்வசாதாரணமாக கேள்வியொன்றையும் வீசினாள் அவள். மௌன நிலை திடீரென அந்த 3 சொற்களால் கலைக்கப்படவே சுயநிலை அடைந்த இளமாறன் சற்று நேரம் என்ன செய்வதென்பதை அறியாமல் விழித்தான். ஒரே இரவில், அதுவும் அரை ஜாமமே அறிமுகமான ஒரு பெண்ணை பெயர் சொல்லி அழைத்தது எத்தனை பெரும் குற்றம் என்பதை அப்போதுதான் புரிந்து கொண்டான். ஆகையால் பெரிதும் குழம்பி வகுப்பில் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத மாணவன் திருவென்று விழித்த வண்ணம் அவள் முன் நின்றான். இளமாறனை விட வெகு விரைவில் தன் குழப்பத்தை மறைத்து கொண்ட இமயவல்லி நன்றாக திரும்பி அவன் எதிரில் பந்தத்துடன் நின்று, என்ன பதில் எதையும் காணோம் என்றாள், வலுவில் வரவழைத்து கொண்ட இள நகையுடன். இல்லை, ஒன்று கேட்க முயன்றேன் என்று குளறினான் இளமாறன். அவள் புன்முறுவல் அதிகமாக அவள் தன் உணர்ச்சிகளை பூரணமாக கட்டுப்படுத்தி கொண்டு விட்டாள் என்பதை புரிந்து கொண்ட இளமாறன் தனது உணர்ச்சிகள் மட்டும் கட்டுக்கடங்காமல் தவிப்பதை எண்ணி வியந்தான். அவள் அவ்வளவு சீக்கிரத்தில் உணர்ச்சிகளை மறைத்து கொண்டதை எண்ணியதால் அவள் சாதாரண பெண் அல்ல என்பதை உணர்ந்த அந்த சேர நாட்டு வாலிபன் அந்த பெண்ணிடம் அதிகமாக நெருங்காதே என்று புலவர் தன்னை எச்சரித்ததற்கு தகுந்த காரணம் இருக்க வேண்டும் என்பதையும் யூகித்து கொண்டான். அது என்ன காரணம் என்பது மட்டும் அவனுக்கு விளங்கவில்லை. இப்படி பலவாறாக யோசித்து மனதுக்குள் கேள்விகளை எழுப்பிக்கொண்டு குழம்பிய இளமாறனை நோக்கிய இமயவல்லி, ஏன் கேட்பது தானே என்று ஊக்கினாள். இளமாறன் மெல்ல மெல்ல சுயநிலையை அடைய முற்பட்டான். இருப்பினும் சிறிது அச்சத்துடனே, கேட்க மனம் துடிக்கிறது, இருப்பினும் என்ன பயமாயிருக்கிறது. அவள் முகம் பூராவும் மகிழ்ச்சி குறி படர்ந்தது. வீரர்கள் பயப்படலாமா என்று சற்று ஏளனத்துடன் கேட்டாள் அந்த கட்டழகி. கூடாதுதான், இருந்தாலும் எனக்கு இந்த சமயத்தில் பயமாயிருக்கிறது. ஏன், சமயத்துக்கு என்ன? இரவு நேரம். ஆமாம், நாம் தனித்திருக்கிறோம். அதனால் என்ன? இப்பொழுது அதிக நேரம் நீ இங்கு இருப்பதே பிசகு. இதைவிட பிசகு நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தது, மேலும் விவரங்களை கேட்பது. இதற்கு மேல் சொல்ல தைரியம் இல்லாததால் வார்த்தைகளை முடிக்காமல் விட்டான் இளமாறன். மிக மிக பிசகு என்று சொன்ன இமயவல்லி லேசாக நகைத்தாள். ஏன் நகைக்கிறாய் பெண்ணே? வீரரே, நீர் போரில் வல்லவராயிருக்கலாம், ஆனால் விஷயங்களை சரியாக ஊகிக்கும் சக்தியை இழந்து விட்டீர்கள். கதவை திருடன் போல் தட்டுகிறீர், திறக்கிறாள் ஒரு காரிகை. பிறகு அவளுடன் உள் நுழைந்து ஒரு பெரியவருடன் பேசுகிறீர். உம்மை அழைத்து சென்று அறையை காட்ட அந்த பணிப்பெண்ணுக்கு அந்த பெரியவர் அனுமதிக்கிறார். இப்பொழுது அவளை கேள்வி கேட்கலாமா என்று அஞ்சுகிறீர். யோசித்து பாரும், இதுவரை நடந்த விஷயங்கள் உலக ரீதிக்கு ஒத்து வருகிறதா? நாம் அபாயமான அலுவலில் சிக்கியிருக்கிறோம். எந்த வினாடியிலும் நமது உயிர்கள் இப்பணியில் போய்விடலாம். ஆகவே சாதாரண மனிதர்களுக்கு இருக்கும் பழக்க வழக்கங்கள், சட்டத்திட்டங்கள் நமக்கு கிடையாது. ஆகவே கேளுங்கள் வீரரே, அச்சமின்றி வேண்டியதை கேளுங்கள் என்றாள் இமயவல்லி. அவள் வார்த்தைகளால் இளமாறனுக்கு சிறிது துணிவு வந்தது. அவன் கேட்டான், நீ யார் என்று. இந்த கேள்வியை கேட்டதும் அவள் விழிகளில் ஒரு புத்தொளி தோன்றி மறைந்ததை இளமாறன் கவனித்தான். ஆனால் அதை பற்றி அவன் யோசிக்க முன்பாக அவள் பதில் சொல்லிவிட்டார். புலவர் பெருமான் குறுங்கோழியூர் கிழாரின் பணிப்பல் என்று. அது தெரியும் எனக்கு. ஓ, தெரியுமா என்றாள் இமயவல்லி சற்றே நகைத்து. அந்த நகைப்பில் ஆழ்ந்த கருத்து ஏதோ இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. அதை கவனிக்காதவன் போல் சொன்னான், நீங்கள் தானே பணிப்பெண் என்று உங்களை சொன்னீர்கள்? ஆமாம், மறந்துவிட்டேன், நான் பணிப்பெண் தான். மற்ற பணிப்பெண்களும் இருப்பதாக சொன்னீர்களே? சொன்னேன். அவர்கள் எல்லாம் எங்கே? உள் அறைகளில் இருக்கிறார்கள். பார்க்க வேண்டுமா? வாருங்கள், அறிமுகப்படுத்துகிறேன்.
இந்த பதிலை கேட்ட இளமாறன் உண்மையில் அவள் தன்னை பார்த்து நகைக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான். ஆகவே சற்று கோபத்துடன் கூறினான், அறிமுகம் தேவையில்லை. பணிவிடைக்கு யாரும் அவசியமில்லை. நான் கூடவா? ஆமாம். ஏன்? பதில் சரையலென வந்தது இளமாறனிடமிருந்து. பொய் சொல்லும் யாரையும் நான் விரும்புவதில்லை. நான் என்ன பொய் சொன்னேன் வீரரே? நீ பணிப்பெண் என்பது பொய். அவளும் அவனை தைரியமாக ஏறெடுத்து, அப்படியானால் நான் யார், அரசகுமாரியா? ஆமாம். எந்த நாட்டு அரசகுமாரியோ? அதுதானே புரியவில்லை எனக்கு. ஏன்? உங்கள் கொண்டை நீங்கள் சேர நாடு என்பதை அறிவுறுத்துகிறது. ஆனால் கழுத்தில் உள்ள முத்து மாலை பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பதை குறிக்கிறது. ஏன் சேர நாட்டு பெண்கள் முத்து மாலை போட மாட்டார்களா? மாட்டார்கள். ஏன்? அங்கு அரசர் கிரீடத்தில் முத்து மாலை இருக்கலாம் என்று விதி இருக்கிறது. சேர நாட்டிலிருந்து இங்கு வந்துவிட்ட பெண்களுக்கு அந்த விதி ஏது? எங்கிருந்தாலும் எங்கள் நாட்டவரை விதி கட்டுப்படுத்தும். அத்தனை ஒற்றுமை உள்ளவர்களா சேர நாட்டார்? நல்லது நல்லது என்று கூறிய இமயவல்லி, அப்படியானால் நான் எந்த நாட்டவள், சேர நாடா பாண்டிய நாடா என்று வேடிக்கையாக கேட்டு நகைத்தாள். எனக்கு தெரியவில்லை, நீதான் சொல்ல வேண்டும். நான் சொன்னால் நம்புவீர்களா? நம்பாமல் என்ன? நான் தான் பொய் சொல்லுபவளாயிற்றே. வேண்டாம், மாற்றிக்கொள்ளுங்களேன். என்ன மாற்றினாலும் உண்மை என்று எப்படி ஒப்புக்கொள்வீர்கள்? உண்மை எதுவென்று என்னால் அறிந்து கொள்ள முடியும். இமயவல்லி சில வினாடிகள் தலை குனிந்து நின்றாள். பிறகு சொன்னாள், வீரரே, நான் 2 நாடுகளுக்கும் சொந்தம் என்று. அந்த சமயத்தில் அவள் இதயத்தில் பெரும் குமுறல் இருந்ததை உணர்ந்த இளமாறனுக்கு அவளை பற்றிய விவரங்களை ஏன் கேட்டோம் என்று தோன்றியது. ஆகவே அத்துடன் பேச்சை முடிக்க முயன்று, உங்களுக்கு இஷ்டமில்லை என்றால் சொல்ல வேண்டாம், நாளை சந்திப்போம் நாம் என்று கூறி அறையின் உட்புறத்தை நோக்கி திரும்பினான் இளமாறன். இம்முறை அவனை அவள் தடுத்து நிறுத்தினாள். நில்லுங்கள் வீரரே. வீரரே, நான் 2 நாடுகளுக்கும் சொந்தமானவள் என்பது உண்மை. என் தாய் சேர நாட்டவள், என் தந்தை பாண்டி நாட்டவர். நான் இளவயதில் தாயை இழந்தேன். பாண்டிய நாட்டில் தந்தையால் வளர்க்கப்பட்டேன். 2 நாடுகளின் இரத்தம் என் உடலில் ஓடுகிறது. அந்த 2 நாட்டவரில் யார் இரத்தம் சிந்தினாலும் என் இரத்தம் கொதிக்கிறது. ஆகவே இந்த 2 நாடுகளுக்கும் சமாதானத்தை ஏற்படுத்திய கிழார் மேற்கொண்டுள்ள இந்த பயங்கர பணியில் நானும் ஈடுபட்டிருக்கிறேன். இந்த சமயத்தில் இடைமறித்த இளமாறன், உன் தந்தையின் பெயர் என்ன? அதை நான் இப்போது சொல்ல முடியாது. சமயம் வரும்போது சொல்லுகிறேன். இவ்வளவு கூட நான் இதுவரை யாரிடமும் சொன்னது கிடையாது. உங்களிடம் ஏன் சொல்லுகிறேன் என்பது எனக்கே புரியவில்லை. மேற்கொண்டு எதையும் கேட்காதீர்கள், படுத்து உறங்குங்கள் என்று சொல்லிவிட்டு திரும்ப முயன்றாள். இன்னும் ஒரு விஷயம். என்ன? இந்த மாளிகையிலிருந்து நான் வெளியே செல்லலாமா? ஆமாம், பகலில் செல்லலாம். இரவில் செல்லுவது அபாயம். யாருக்கு? நீங்கள் மேற்கொண்டிருக்கும் பணிக்கு. எப்படி அபாயம் வரும் என்பதையும் சொல்ல மாட்டீர்களாக்கும்? சொல்லுவதற்கு இல்லை. சத்திரத்தில் என் புறவியை கட்டியிருக்கிறேன். அது இங்கு வந்துவிட்டது. பின் கொட்டடியில் இருக்கிறது. யார் வரவழைத்தது? நான் தான். இளமாறன் வியப்புடன் அவளை உற்று நோக்கினான். எல்லாம் முன் யோசனையுடன் நடக்கிறது போல் இருக்கிறதே என்று வியப்புடன் வினவவும் செய்தான். என்னை இம்மாளிகையிலிருந்து வெளியே விடமாட்டீர்களா? இமயவல்லியின் பதில் கோபத்துடன் வந்தது. இங்கு நீங்கள் சிறையில் இல்லை வீரரே. இரவில் போகாதிருப்பது உங்களுக்கு நல்லது என்று தான் சொல்லுகிறேன். என் நலத்தை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். அப்படியானால் அவசியம் வெளியே போகத்தான் வேண்டுமா? ஆமாம், போகத்தான் வேண்டும். அவன் பேச்சில் பிடிவாதம் இருப்பதை கவனித்தாள். பிறகு பெருமூச்சு விட்டு சில வினாடிகள் யோசித்தாள். கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்து தன் இடது கை விரலில் இருந்து ஒரு மோதிரத்தை எடுத்து அந்த வாலிபனிடம் நீட்டி, இந்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுங்கள். உங்களை யார் மறித்தாலும் புலவர் மாளிகை என்று சொல்லுங்கள். அப்படியும் மறிப்பவர்கள் அடம் செய்தால் இதை காட்டுங்கள், இது உங்களை பாதுகாக்கும் என்று கூறியதன்றி மோதிரத்தை அவள் கையில் கொடுத்தாள். அந்த மோதிரத்தை கையில் வாங்கி பார்த்த இளமாறன் விழிகளில் மிதமிஞ்சிய கலவரமும் திகிலும் தெரிந்தன.
அந்த மோதிரத்தை தான் அணிவதால் அது தன்னை காப்பதற்கு பதில் அழித்துவிடும் என்பதை சந்தேகமற புரிந்து கொண்டதால் அந்த மோதிரம் இந்த பெண்ணிடம் எப்படி சிக்கியது என்று பெரும் சந்தேகத்துக்கும் உள்ளானான். அந்த சந்தேகத்தின் சாயை விழிகளில் பரவ இமயவல்லியை நோக்கினான். அவள் அடுத்த வினாடி அங்கே நிற்காமல் அரை படியை தாண்டி வேகமாக சென்று விட்டாள். இளமாறன் விழிகள் மீண்டும் மீண்டும் அந்த மோதிரத்தின் மீதே நிலைத்தன. அந்த மோதிரம் மாளிகையின் மர்மத்தை மேலும் அதிகமாக்குவதை அவன் சந்தேகமற உணர்ந்து கொண்டான். அத்தியாயம் 7. இமயவல்லி மோதிரம் ஒன்றை கழற்றி கொடுத்ததுமே பெரும் திகிலுக்கும் கலவரத்துக்கும் உள்ளான இளமாறன் அவள் மந்தகாச மலர் கணையொன்றை அவன் மீது வீசிவிட்டு நடந்த நீண்ட நேரத்துக்கு பிறகும் அறை வாயில் படிக்கலையிலே நின்று மீண்டும் மீண்டும் கை விரல்கள் பிடித்து நின்ற மோதிரத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அப்படி உற்று பார்க்க பார்க்க அந்த மோதிரம் சொல்லிய விவரத்தை சிந்திக்க சிந்திக்க மகர மாளிகையின் மர்மம் பெரிதாக்கி கொண்டு போவதை உணர்ந்தான் அந்த வீரன். ஏந்திழை மோதிரத்தை கழற்றி கொடுக்கையில் கொடுத்ததும் அதன் அமைப்பை பார்த்து பெரும் பிரமிப்புக்குள்ளான இளமாறன் அந்த மோதிரம் தன்னை காக்கும் என்று அவள் சொன்னதும் ஆரம்பத்தில் பெரும் வியப்பு உணர்ச்சிக்கே இலக்கானாலும் அதை மென்மேலும் உற்று பார்த்ததும் ஓரளவு கிளியும் அடைந்தான். மோதிரம் கிழாரின் பணிப்பெண் என்று சொல்லிக்கொண்ட அந்த அழகியின் விரலுக்கு பொருந்தும்படி அளவில் சிறியதாக இருந்தாலும் அது நல்ல பட்டையாகவும் ஒரு முழு கழஞ்சிக்கு மேற்பட்ட பொன்னை உடையதாகவும் இருந்ததையும் அந்த மோதிரத்தின் நட்ட நடுவில் பெரும் கோமேதக கல் ஒன்று மீனை போல கடைசல் பிடிக்கப்பட்டு வளைந்து கண்ணை பறித்ததையும் கண்ட இளமாறன் அந்த ஒரு கல்லை கொண்டு சிற்று அரசையே விலைக்கு வாங்கிவிட முடியும் என்பதை புரிந்து கொண்டான். கல்லை சோதித்து மதிப்பு கூறும் வணிகர் இனத்தில் அவன் பிறக்கவில்லையே தவிர மேல்நாட்டு வணிபம் தமிழகத்தில் நுழையும் வாயிலென திகழ்ந்த தொண்டி துறைமுகத்தை உடைய சேர நாட்டவனானதாலும் அந்த நாட்டில் மேல்நாட்டின் பெரும் நவமணிகள் கணக்கின்றி நடமாடியதால் அந்த நாட்டு சாதாரண மக்கள் கூட கல்லுக்கு விலை சொல்லும் திறன் உடையவர்களாய் இருந்தபடியாலும் அந்த திறனை இளமாறனும் பெற்றிருந்தான். ஆகவே பார்த்த மாத்திரத்தில் மிக விலை மதிப்புள்ள மோதிரத்தை தான் தாங்கி நிற்பதை உணர்ந்து கொண்டான். அது மட்டுமல்ல, அந்த மோதிரம் பாண்டிய மன்னர் குலத்தின் முத்திரை மோதிரங்களில் ஒன்று என்பதை புலனாக்கியது அந்த வாலிப வீரனுக்கு. அந்த மச்ச கோமேதகத்தின் முதுகில் பொறிக்கப்பட்ட இரண்டொரு சின்னஞ்சிறு எழுத்துக்களில் இருந்தும் தான் கையில் தாங்கி நிற்பது பாண்டிய மன்னனின் முத்திரை மோதிரந்தான் என்பதை சந்தேகமற புரிந்து கொண்ட இளமாறன் இதயத்தில் பல சந்தேகங்கள் உதயமாயின. சேரன் இரும்பொறையை விடுதலை செய்ய வேண்டுமானால் இவர்கள் ஒன்று பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு விரோதிகளாக நடந்து கொள்ள வேண்டும், அல்லது அவனை உறவாடி கெடுக்க வேண்டும். புலவர் பெருமானை பார்த்தபோதும் சரி, இமயவல்லியை பார்த்தபோதும் சரி, அவர்கள் உறவாடி கெடுக்கக்கூடிய ஈனகுணம் படைத்தவர்களைப் போல தெரியவில்லை. மேலும் அவர்கள் நெடுஞ்செழியனிடம் பூரண பக்தி கொண்டிருப்பதாகவே தெரிகிறது. இருப்பினும் தமிழக நலனை முன்னிட்டு அவனை எதிர்க்கத்தான் துணிந்திருக்கிறார்கள். பாண்டியனை எதிர்ப்பவர்களிடம் இந்த முத்திரை மோதிரம் எப்படி சிக்கியது? நான் மதுரைக்குள் நுழைந்தது கூட நெடுஞ்செழியனுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்பும் இவர்கள் மன்னனுக்கு தெரியாமல் முத்திரை மோதிரத்தை எப்படி கைப்பற்றினார்கள் என்று பலவாறாக யோசித்து யோசித்து குழம்பி அந்த மோதிரத்தை பலமுறை திரும்பி திரும்பி பார்த்தான். பார்க்க பார்க்க பாண்டியன் நெடுஞ்செழியன் தமிழகத்தின் வீரனின் மோதிரத்தை கையில் வைத்திருக்கிறோம் என்ற பேர் உணர்ச்சி அவன் நரம்புகளை ஊடுருவிச் சென்றது. நெடுஞ்செழியனின் வீர செயல்களை எண்ணி அந்த மோதிரத்தை ஆர்வத்துடன் தடவி கொடுத்தான் இளமாறன் சில வினாடிகள். பிறகு அதை வாளிருக்கும் வலக்கை விரலில் அணிந்து கொண்டு அறை கதவை சாத்திவிட்டு அங்கிருந்த பஞ்சனையில் போய் படுத்தான். பஞ்சனை மிக மிருதுவாக இருந்தது. அறையில் இருந்த விளக்கின் வேலைப்பாடு கூட பிரமாதமாக இருந்தது. புலவர் பெருமான் மாளிகையின் சுக வசதிகளுள் அரச வசதிக்கு அத்தனையும் குறைவில்லை என்பதை அறிந்து கொண்ட இளமாறன் கண்களை மூடி உறங்க முயன்றான். உறக்கம் அவனுக்கு எப்படி வரும்? கண்ணை மூடியதும் இமயவல்லி அவன் மனக்கண்ணில் தோன்றினாள். மோதிரத்தை கொடுத்தாள், மந்தகாசம் செய்தாள், அன்ன நடை நடந்து சென்றாள். கண்ணை திறந்தாலோ தனி அறை, கையில் சுடர்விட்ட மோதிரம், இவற்றுடன் அறை மூலையில் சதா கிழார் இருந்து கொண்டு அவனை ஊற்றி பார்ப்பது போன்ற ஒரு பெருமை.
இத்தகைய அல்லல்களுக்கு இடையே பஞ்சனையில் புரண்ட இளமாறன் திடீர் திடீரென்று இருமுறை எழுந்து கட்டிலின் முகப்பிலே உட்கார்ந்து கொண்டான். பல தடவை ஏதேதோ யோசித்த பிறகு வாளை எடுத்து கச்சையில் கட்டிக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தான். அந்த அறையின் எதிரே நீண்ட சுவர் இருந்ததால் பக்கத்தில் வரிசையாக அறைகள் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து கொண்ட இளமாறன் தனது அறை வாசலின் வலதுபுறத்தில் வாயிலிலும் தான் ஏறிய மாடி படியிலும் இருப்பதை கவனித்தான். பிறகு இடதுபுறம் திரும்பி தாழ்வாரத்தின் வழியே நடந்து பக்க அறைகளை பார்த்து கொண்டே சென்றான். பக்கத்து அறைகள் எல்லாமே பூட்டப்பட்டு கிடந்தன. அறைகளுக்கு எதிரே கோட்டை சுவர் போல் உயரமாயிருந்த சுவரில் அந்த தாழ்வாரத்துக்கு மட்டும் தேவையான ஒளி வீச ஒரு ஒற்றை பந்தம் எரிந்து கொண்டிருந்தது. அந்த பந்தத்தின் பிடியில் தொங்கிக் கொண்டிருந்த வெண்கல பானையும் கரண்டியும் பார்த்த இளமாறன் அவ்வப்போது பந்தத்துக்கு எண்ணெய் ஊற்ற பணியாளன் யாராவது வருவான் என்பதை ஊகித்து கொண்டு மெல்ல ஒவ்வொரு அறைகளாக பார்த்து கொண்டு நடந்தான். மொத்தம் 10 அறைகளை தாண்டியதும் திடீரென ஒரு பெரும் சுவர் ஒன்று குறுக்கிடவே ஒரு வினாடி மலைத்து போனான் இளமாறன். தனது அறையை தவிர வேறு அறைகள் பூட்டப்பட்டிருப்பதையும் அறைகளின் வரிசை கொடையில் குறுக்கே பெரும் சுவர் அடைத்து கொண்டிருந்தபடியால் யாரும் அப்புறம் போக வழியில்லை என்பதையும் அறிந்த இளமாறன் இமயவல்லி எங்கு சென்றாள், எப்படி சென்றாள் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு விடை காணாமல் தவித்தான். அந்த குறுக்கு சுவரில் மர்ம கதவு ஏதாவது இருக்குமோ என்றும் சுவரில் சோதித்து பார்த்தான். அப்படி எதுவும் தெரியாததால் ஆழ்ந்த யோசனையுடன் வலது பக்கம் திரும்பி வாசல் கதவை திறந்து கொண்டு மாளிகைக்கு வெளியே வந்தான். அப்பொழுது 2ஆம் ஜாமமுடிய இருந்ததை வானில் இருந்த நட்சத்திர கூட்டத்தின் அமைப்பால் அறிந்த இளமாறன் மெல்ல அந்த வாசல் கதவை சாத்தி கொண்டு படிகளில் கீழே இறங்கி தெருவில் நின்றபடி அந்த மாளிகையை ஏறெடுத்து நோக்கினான். அப்பொழுதும் அந்த மாளிகை நிசப்தமாயிருந்தது. அந்த மாளிகையின் பெரும் கதவுகளும் முன்போல் சாத்தப்பட்டிருந்ததையும் தான் நின்றிருந்த எதிர்ப்புற மாளிகையின் சாளரம் எதுவும் இல்லாததால் உள்ளிருந்த விளக்கு பந்தம் இவற்றின் வெளிச்சம் சிறிது கூட வெளியே தெரியாதிருந்ததையும் கவனித்த இளமாறன் எதற்காக இப்படி ஒரு மாளிகையை கட்டியிருக்கிறார்கள் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு மதுரை மாநகரின் வீதிகளை கண்டு வருவோம் என்று வீதி நெடுக நடக்க முற்பட்டான். அந்த வணிகர் வீதியில் புலவர் மாளிகை இருந்த முக்கோண முகப்பு ஒன்றை தவிர மற்ற எல்லா பகுதிகளிலும் பெருமரவும் இருந்தது. வாணிபமும் நடந்து கொண்டிருந்தது. அந்த வீதியில் முக்கால் வீதியில் இப்படி இருந்த அத்தனை வாணிபமும் மரபமும் புலவர் மாளிகைக்கு வெகு முன்னரே நின்று விட்டதையும் அந்த மாளிகை இருந்த இடத்துக்கு பல அடி முன்பாகவே மனித நடமாட்டம் இல்லாததையும் வாணிப பொருட்களை வாங்கி செல்பவர்கள் கூட வீதியின் குறுக்கு வீதிகளில் திரும்ப போய்கொண்டிருந்ததையும் கவனித்த இளமாறனுக்கு புலவர் விடுதியிலிருந்து மக்கள் ஒதுங்கி செல்லும் காரணம் அறவே புரியவில்லை. புலவர் மாளிகையை மக்கள் அடைய விரும்பி அடைய வேண்டியது இருக்க அதை விட்டு அவர்கள் விலகி செல்வது பெரும் ஆச்சரியத்தை தந்தது அந்த வாலிபனுக்கு. இருப்பினும் மதுரை மாநகரின் அழகு அவன் சிந்தனையை புலவர் விடுதியிலிருந்து விலக்கி தன்னிடம் இழுத்து கொண்டது. ஆதி காலத்திலிருந்து இன்று வரை இரவும் பகலும் வாணிபமும் மனிதர்கள் நடமாட்டமும் இருப்பதால் இரவிலும் உறங்காத மதுரை என பெயர் படைத்த அந்த கயல்குடி நகரம் காலத்தில் இளமாறன் கண்களை பறித்தது. அந்த வீதியையும் அரச வீதிக்கு சென்று அங்கும் சுற்றியடித்து அந்த வீதியின் பெரு மாளிகைகளில் கண்களை ஓட்டிக்கொண்டே வேறு 2 வீதிகளை தாண்டி மதுரையின் மறுபுறம் சென்ற இளமாறன் இதயத்தில் பெருமை மிகைப்பட்டும் கிடந்தது. ஒவ்வொரு வீதியும் யாரும் சுதந்திரமாக நடமாடும்படியாக கட்டுக்காவல் இல்லாதது போல் தெரிந்தாலும் உண்மையில் காவல் பலமாயிருந்ததையும் ஆயுதம் தரித்த வீரர் சிலரும் சாதாரண உடையில் இருந்த கண்காணிப்பாளர்கள் பலரும் யாரையும் கவனிக்காதது போல மூலை முடுக்கில் இருந்தாலும் அவர்கள் கண்கள் பல பக்கங்களிலும் பாய்ந்திருந்ததையும் கவனித்து கொண்டு வந்த இளமாறன் பாண்டிய மன்னன் தமிழகத்துக்கே சிறந்த அணிகலன் என்று தீர்மானித்து அத்தகைய மன்னன் பிறந்த தமிழ் மண்ணில் தானும் பிறந்தது பற்றி பெருமையும் கொண்டான். அந்த பெருமையுடன் நடந்து கொண்டு 2 தெருக்களை தாண்டி 3ஆம் தெரு ஒன்றுக்கு வந்ததும் பெருமை பிடித்து சில வினாடிகள் நின்றான். அந்த 3ஆம் தெருவின் மூலை வணிகர் வீதியின் மூலை போலவே நிசப்தமாயிருந்தது. அங்கும் வீரர் நடமாட்டம் இல்லை. தெருவின் அந்த பகுதி மட்டும் இருட்டடித்து கிடந்தது. இத்தகைய இடம் மகர மாளிகை பக்கமாகத்தான் இருக்கும் என்று நினைத்த இளமாறன் அந்த தெருமூலையும் அதே மாதிரி இருப்பதைக் கண்டு மேற்கொண்டு நடந்து அந்த மூலைக்கு வந்தான். அங்கும் நிசப்தமான பெரு மாளிகை இருந்தது. அங்கும் திட்டிவாசல் இருந்தது. ஆனால் மாளிகை சிகரத்தில் மச்சம் மட்டும் இல்லை.
மகர மாளிகை போலவே இருந்த அந்த மாளிகை திட்டிவாசலையும் தட்டி பார்க்க தீர்மானித்த இளமாறன் அந்த இடத்தை நோக்கி காலடி நடந்து அங்கிருந்த படிகளில் ஏறப்போனான். அதே சமயம் அந்த மூலையில் எங்கிருந்தோ வந்த இரு முக்காடிட்ட உருவங்கள் திரும்பின. அவற்றில் திடகாத்திரமாக இருந்த ஒரு பெரிய உருவம் நில்லப்படியே என்று இளமாறனை அதட்டி நிறுத்தியது. அந்த அதட்டலை கேட்டதும் பரமநிதானமாக திரும்பிய இளமாறன் அந்த இரு உருவங்களின் மேலும் சிறிய வினாடிகள் தன் கூறிய விழிகளை நாட்டினான். பிறகு ஏறின படிகளிலிருந்து மீண்டும் இறங்கி அந்த இரு உருவங்களையும் நோக்கி நடக்கவும் முற்பட்டான். அப்படி நடந்து அருகே வர முயன்ற அவனை எட்டவே நிற்க வைக்க முயன்ற அந்த ராட்சச உருவம், இன்னும் ஒரு அடி கூட எடுத்து வைக்காதே, நில்லப்படியே என்று உத்தரவிட்டது. அந்த உத்தரவுக்கு கீழ்ப்படியாமல் மேலும் மேலும் நடக்க இளமாறன் முயலவே அந்த பெரிய உருவம் தன் இடையில் இருந்த வாளை உருவி அவனை எட்ட தேக்கி நிறுத்த முற்பட்டது. அது வாளை உருவி நீட்டியதற்கும் ஹா என்ற வியப்பு கூச்சலுக்கும் இடைக்காலம் எதுவுமே இல்லை. கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் வெளிவந்த இளமாறன் வாள் ஏதோ மந்திரத்தால் சுழல்வது போல அந்த பெரிய உருவத்தின் வாளை சரையல் என்று தாக்கிவிடவே அந்த வாள் வீர் என்று பறந்து வெகு தூரத்தில் போய் பெரும் சத்தத்துடன் விழுந்தது. இத்தகைய வாழ்வித்தையை அந்த பெரிய உருவம் ஆயுளில் பார்த்திருக்கவில்லை என்பது அதன் முக குறியிலிருந்து மட்டுமல்ல, அந்த ஹாவில் கலந்து ஒலியிலும் புலனாகியது. அத்துடன் இளமாறன் வாளை உரையில் போட்டுக்கொண்டு மீண்டும் படிகளில் ஏற திரும்பினான். ஆனால் இந்த சண்டையில் கலவாது சற்று எட்டவே நின்றிருந்த முக்காடிட்ட சிறிய உருவம், அந்த வித்தையை நானும் சற்று அனுபவிக்கலாமா வீரரே என்று அன்பு ததும்பும் குரலில் வினவவே படிப்புறத்தை விட்டு திரும்பிய இளமாறன், நான் இங்கு போராட வரவில்லை என்றான். பாதகமில்லை, எனக்கும் அந்த பயிற்சியை கொடுங்களேன் என்று கூறிக்கொண்டே அந்த தனது இடையில் இருந்த நீண்ட மெல்லிய வாளொன்றை உருவியது அந்த சிறிய உருவம். முக்காடிட்ட அந்த சிறிய உருவத்தின் பேச்சிலும் தோரணையிலும் இருந்த ஒலியை கேட்டதும் சற்றே பிரமித்த இளமாறன் அந்த முக்காட்டுக்குள்ளிருந்த முகத்தை உற்று பார்க்க முயற்சி செய்தான். தூரத்தில் இருந்த தெரு விளக்கின் ஒளி மங்கலா இருந்தபடியால் அந்த முகம் விளக்கமாக தெரியவில்லை இளமாறனுக்கு. நீட்டிய வாள் மட்டும் கண்களுக்கு எதிரே நன்றாக பளபளத்தது. அந்த வாளை பிடித்த கையின் உறுதியை கவனித்த இளமாறன் முக்காட்டுக்குள் மறைந்திருந்த உருவம் சிறியதானாலும் வாழ் பயிற்சியில் அது இழைத்ததல்ல என்பதை புரிந்து கொண்டதால், வாழ் பயிற்சியை அளிக்கவும் நான் இங்கு வரவில்லை என்றான். அப்படியானால் நான் உங்களுக்கு பயிற்சி அளிக்கிறேன், சிறிது வாளை உருவுங்கள் என்று கூறிய அந்த சிறு உருவத்தின் பதிலில் ஏளனம் இருந்தது. அந்த ஏளனத்தை கவனித்ததும் இளமாறனின் சித்தத்தில் சினம் ஏறியது. அவன் வாள் வெகு துரிதமாக வெளிப்போந்து எதிரியின் வாளை முன்னைவிட பலமாக தாக்கியது. ஆனால் எதிரியின் வாள் கையை விட்டு சிறிதும் அகலவும் இல்லை, பறந்தோடவும் இல்லை. ஒரு குழந்தையின் விளையாட்டு வாளை தடுப்பது போல இளமாறன் வாளை மிக அலட்சியமாக தடுத்து நின்றது அந்த மெல்லிய வாள். அத்தியாயம் 8. முக்காடிட்ட சிறு உருவத்தின் கையிலிருந்து நீண்ட அந்த வாள் தன் பலமான வாளை மிக அலட்சியத்துடன் தடுத்து தேக்கிவிட்டதையும், தனக்கு வாள் பயிற்சி அளித்த குருநாதர் அந்த வீச்சை தந்திர வீச்சு என்றும் அந்த வீச்சுக்கு முன்னால் எந்த வாளும் நிற்க முடியாது என்றும் சொல்லியிருந்தாரே, அந்த மர்ம வீச்சு எதிரே வாளேந்தி நின்ற அந்த சிறிய உருவத்திடம் கொஞ்சமும் பலிக்கவில்லை என்பதையும் உணர்ந்த இளமாறன் பெரும் பிரமிப்புக்கும் ஓரளவு எச்சரிக்கைக்கும் உள்ளானான். ஆகவே எதிரியின் வாளிலிருந்து தன் வாளை பின்னுக்கு இழுத்து மறுபடியும் தாக்க தீர்மானித்து சரையலென வாளை பிடித்து பின்னுக்கு கையை இழுத்தான். ஆனால் அந்த சிறிய உருவத்தின் வாளில் ஏதோ மந்திரம் இருக்க வேண்டும். அது பாம்பு போல வளைந்து சுழன்று இளமாறனின் வாளை கவ்வி கொண்டு விட்டதால் வாளை பின்னுக்கு இழுப்பது கஷ்டமாக்கிவிட்டது. இப்படி தன் வாளை சிறைப்படுத்தி கொண்டதால் சிறிய உருவத்திடம் பெரும் சீற்றம் கொண்ட இளமாறன் தன் முழு பலத்தையும் பிரயோகித்து தன் வாளை சுழற்றி பின்னுக்கு இழுத்து அதை விடுதலை செய்து கொண்டான். அப்படி விடுதலை செய்து கொள்வதில் இருந்த சிரமத்தையும், அப்படி வாள் விடுதலை அடைந்த சமயத்தில் எதிரியின் வாள் கிர் என்ற ஒலியுடன் தன் வாளை பலமாக ராவியதையும் கண்ட இளமாறன் எதிரியின் கை பார்வைக்கு மெல்லியதே தவிர மிகவும் திடமானது என்பதையும் புரிந்து கொண்டு அடுத்த தாக்குதலை மிகுந்த எச்சரிக்கையுடன் துவங்கினான். பின்னுக்கு வாங்கிய வாளை அவன் மீண்டும் மேலோங்கி கீழிறக்கி தாக்காமல் அதை நீட்டு பிடித்த வண்ணம் பக்கவாட்டில் அப்படியும் இப்படியுமாக மாறி மாறி பாய்ச்சி எதிரியின் விலா பக்கங்களை அணுக முயன்றான்.
ஆனால் அந்த சிறிய உருவத்தின் வாள் மின்னலை போல பல முனைகளிலிருந்தும் சூழன்று இளமாறன் வாளை ஒவ்வொரு இடத்திலும் தடுத்து நிறுத்தியது. அது மட்டுமல்ல, குறிகளை அவ்வப்போது மாற்ற இளமாறன் அங்கும் இங்கும் நகர்ந்து போரிட்டானே தவிர அந்த உருவம் மட்டும் நின்ற இடத்திலேயே இருந்து சிறிதும் அசையாமல் வாளை மட்டும் பலபடி வளைத்து வளைத்து சிலம்பு வித்தைக்காரன் போல சுழற்றி கொண்டிருந்தது. அப்படி சுழற்றிய சமயங்களில் அது எந்தவித பிரயாசத்தையோ ஆயாசத்தையோ காட்டாததை கண்ட இளமாறன் இதயத்தில் சினம் மேலும் மேலும் பொங்கி எழுந்ததால் அவன் திடீரென போர் முறையை மாற்றி கொண்டான். வாளின் வேகத்தை திடீரென குறைத்து தற்காப்புக்காக மட்டும் போரிட முற்பட்டான். வாளுடன் வாள் விடாமல் ஓர் 5 போர் ஒலிகளை அந்த இருட்டடித்த தெருமுனையில் கிளப்பிக் கொண்டிருந்த அந்த சண்டை சில வினாடிகள் தொடர்ந்தது. இளமாறன் ஓரளவு எச்சரிக்கை அடைந்து விட்டதையும் தற்காப்பு போரில் இறங்கிவிட்டதையும் உணர்ந்த அந்த சிறிய உருவமும் தன் போர் முறையை மாற்றி வாள் சுழற்சியில் சிறிது வேகத்தை காட்டத் துவங்கியது. இதையறிந்த இளமாறன் உள்ளத்தில் மெல்ல மெல்ல மகிழ்ச்சி உதயமாயிற்று. எதிரியின் வாழ் வேகம் உள்ளத்தின் வேகத்தையும் அவசரத்தையும் குறிக்கிறது என்பதை உணர்ந்த கொண்ட இளமாறன் உள்ளுர பெரும் பூரிப்படைந்து மிகுந்த நிதானமாகவும் பதற்றமில்லாமலும் போரிட்டு கொண்டே வந்தான். எதிரியின் வேகம் சிறிது கால அளவை மீறியதும் திடீரென வேகத்துடன் தன் வாளை உயர தூக்கி கண் இமைக்கும் நேரத்தில் 2 முறை பலமான அடிகளை எதிரி வாளுக்கு கொடுத்தான். அந்த 3 அடிகளை பெற்ற எதிரி சினத்துக்கு பதில் சந்தோஷமே அடைந்தான். அந்த அடிகளை தடுக்க அவன் 2 முறை அப்படியும் இப்படியும் மாறி மாறி குதிக்க நேரிட்ட போதெல்லாம் நல்லது நல்லது என்று இளமாறன் போர் முறையை சிலாக்கித்து கொண்டே குதித்தான். நின்ற நிலையில் இருந்து அசையாமல் இடித்த புலி போல நின்று போராடிய அந்த உருவம் அப்படியும் இப்படியும் குதித்து போராட முயன்றதும் இளமாறனும் முன்னேறி வேகமாக தாக்கத் தொடங்கினான். அந்த சந்தர்ப்பத்திலும் எதிரி சக்கரவட்டமாக சுழற்றிய வாள் இட்ட பாதுகாப்பு கோட்டைக்குள் இளமாறன் வாள் உட்புக முடியவே இல்லை. 3 முறை புக வாய்ப்பிருந்தது. அந்த 3 முறையும் இளமாறன் வாள் புகுந்துதான் இருக்க வேண்டும். அதையும் புகாமல் தடுத்து விட்டானே எதிரி. எப்படி தடுத்தான்? வாளில் ஏதாவது மந்திரம் வைத்திருந்தானா? இத்தகைய கேள்விகளை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே போராடிய இளமாறன் மெல்ல மெல்ல எதிரியை எதிர்ப்புறமாக விரட்டி கொண்டு சென்றான். எதிரியும் இளமாறனுக்கு இடம் கொடுத்து கொண்டே சென்றான். எதிரியின் கை சளைத்து விட்டதற்கான அறிகுறி இவன் வாளின் தாக்குதலில் கிடைத்த அடிகளின் பலவீனத்திலிருந்து நன்றாக புலனாகியது. இன்னும் சில வினாடிகளில் அந்த வாளை தட்டிவிடலாம் என்று தீர்மானித்தான் இளமாறன். ஆனால் அவன் நினைத்தது வேறு, நடந்தது வேறு. சளைத்த எதிரியின் கை திடீரென மின்னல் போல் எழுந்தது. அடுத்த வினாடி இளமாறனின் வாள் அவன் கையிலிருந்து விடுபட்டு 2 அடி தள்ளி தெரு புழுதியில் விழுந்தது. இளமாறன் நிலை குலைந்து பிரமை பிடித்து நின்றான். அதுவரை கையிலிருந்து விலகாத அவன் வாள் கையிலிருந்து விலகி விழுந்ததால் திகைத்தான். அந்த திகைப்பினாலும் அடைந்த அவமானத்தினாலும் மனம் குமுற சொல் தடுமாற சொன்னான், முடித்து விடுங்கள் காரியத்தை என்று. அந்த சிறிய உருவம் பதிலுக்கு மிகுந்த மரியாதையுடன் தூரத்தில் இருந்த இளமாறனின் வாளிடம் சென்று அதை எடுத்து வந்து, உங்கள் வாள் வீரரே என்று நீட்டவும் செய்தது. வாளை கையில் வாங்கவில்லை இளமாறன். அது இனி எனக்கு தேவையில்லை என்றான். வேறெது தேவை? மரணம். வீரர்களுக்கு அது என்றும் தான் இருக்கிறதே. இன்றே எனக்கு அது தேவை. இளமாறனின் அந்த சொற்களை கேட்ட அந்த சிறு உருவம் பலவந்தமாக அவன் வாளை அவன் கையில் திணித்தது. பிறகு ஆதரவாக அவன் தோளையும் அணைத்து கொண்டது. அத்துடன் உள்ளே வாருங்கள் வீரரே என்று மிக மரியாதையுடன் அவனை அழைத்து கொண்டு எதிரே இருந்த திட்டிவாசலை நோக்கி நடந்து இளமாறன் கனவில் நடப்பவன் போல அந்த சிறு உருவத்தின் பக்கத்தில் நடந்து சென்றான். திட்டிவாசலை நெருங்கிய சிறிய உருவம் 2 முறை மெல்ல கதவை தட்ட அங்கும் ஒரு பணிப்பெண் வந்து கதவை திறந்தாள். அந்த வாசலுக்குள் சிறிய உருவத்தை தொடர்ந்து சென்ற இளமாறன் பெருமை பிடித்து நின்றான். உள்ளே அந்த இடமும் 100க்கு 100 புலவர் மாளிகை போலவே இருந்தது. எதிரே மாடிப்படி ஓடியது மேலே தெரிந்தது. அதே விதமான தாழ்வாரம். 3 அறைகளும் அங்கு வரிசையாய் தெரிந்தன. கண்ணுக்கு புலப்பட்டது அத்தனையே என்றாலும் மாடிப்படிக்கு பின்னால் வரிசையாக அறைகள் இருக்கும் என்பதையும் புரிந்து கொண்டான். முன்னரே தெருவில் இருட்டடித்த மூலையையும் திட்டிவாசலையும் கண்டு பிரமித்த இளமாறன் உட்புறமும் அந்த இடம் மகர மாளிகை போலவே இருக்கிறதை கண்டு எதற்காக நகரத்தின் 2 இடங்களிலும் ஒரே மாதிரியான 2 மாளிகைகளை கட்டியிருக்கிறார்கள் என்பதை அறியாமல் தவித்தான். அத்தகைய தவிப்புடனும் பிரமிப்புடனும் பின்தொடர்ந்த இளமாறனை
மாடி தாழ்வாரத்தின் கடைசி அறைக்கு அழைத்து சென்ற அந்த உருவம் உள்ளே சென்றதும் அங்கிருந்த விளக்கொன்றை தூண்டிவிட்டு தன் முக்காட்டையும் எடுத்து இளமாறனை நோக்கி புன்முறுவலும் செய்தது. முக்காட்டை திறந்ததும் முழுவதும் தெரிந்த அந்த முகமும் அந்த மோகன புன்முறுவலும் இளமாறன் பிரமிப்பை உச்ச நிலைக்கு கொண்டு போகவே செய்தது. அவ்வளவு அழகும் கம்பீரமும் கலந்த முகம் ஒன்று இருக்க முடியும் என்று சொப்பனத்திலும் நினைத்திராத இளமாறன் அந்த முகத்தை நீண்ட நேரம் கவனித்தான். முகம் விசாலமாக செக்க செவேலென்று இருந்தது. அந்த முகத்தை தலையிலிருந்து இறக்கி வெட்டப்பட்டிருந்த சுருட்டை மயிர்கள் சூழ்ந்து நின்றன. பெண்களின் அதரத்தை போல மிக சிவந்திருந்த அதரங்களிலிருந்து புன்னகை யாரையும் வசீகரிக்கும் தன்மையை பெற்றிருந்தது. மேல் உதட்டில் லேசாக முளைத்திருந்த அரும்பு மீசை அந்த சிறு உருவத்தின் வயது 20க்கு மேல் இருக்க முடியாது என்பதை அறிவுறுத்தியது. அந்த முகத்தின் புருவங்கள் சரையல் என்று வளைந்து கிடந்தன. கீழிருந்த கருமை கண்கள் மட்டுமே அவன் ஆண்மையையும் திருடச்சித்தத்தையும் வலியுறுத்தின. அந்த கண்களில் இருந்த கூர்மையையும் பழப்பழப்பையும் அதிகார வேகத்தையும் அவன் யாருக்கும் பணியக்கூடிய பேர்வழி அல்ல என்பதை அறிவுறுத்தின. அந்த கண்களை பார்த்த இளமாறன் அதிலேயே வசப்பட்டிருந்தான். ஆகையால் தனக்கு பின்னால் அந்த பெரிய உருவமும் உள்ளுக்குள் நுழைந்து விட்டதையும் அது அறை கதவை சாத்தி காவலாக கையில் வாளை உருவி பிடித்து கொண்டு நின்றதையும் கூட கவனிக்கவில்லை. ஆள் வரும் ஒலியை கூட காதில் வாங்கும் நிலையில் இல்லை இளமாறன். அந்த சமயத்தில் அத்தகைய அவன் பிரமிப்பை அந்த சிறு உருவமே அறுத்தது. அரை விளக்கை தூண்டிவிட்டதும் அங்கிருந்த மஞ்சத்தில் அமர்ந்து கொண்டு சிறிய உருவம் வீரரே என்று சற்று எட்ட இருந்த ஒரு ஆசனத்தை காட்டியது. கனவில் நடப்பவன் போல நடந்த இளமாறன் ஆசனத்தில் அமர்ந்தான். நீங்கள் யார் என்பதை நான் அறியலாமா என்று வினவியது அந்த சிறிய உருவம். தலையில் இருந்த முக்காட்டை எடுத்துவிட்டதால் மிக அழகுடன் விளங்கிய அந்த வாலிபனை பார்த்த இளமாறன், என் பெயர் இளமாறன் என்று உண்மையையே சொன்னான். இளமாறன் இளமாறன் என்று அந்த வாலிபனின் அழகிய இதழ்கள் அந்த பெயரை இருமுறை உச்சரித்தன. நல்ல பெயர், பெயரின் இளமை முகத்திலும் தெரிகிறது என்றான் அந்த வாலிபன். தங்கள் முகத்தை விட இளமை முகமல்ல என்னுடையது என்றான் பதிலுக்கு. உண்மைதான் வீரரே, உமது முகத்தின் இளமைக்கும் கையின் உறுதிக்கும் நிரம்ப வித்தியாசம் இருக்கிறது. பல போர்களை கண்ட பெரு வீரர்களின் கை உறுதி உமது கைகளில் இருக்கிறது என்றான் அந்த வாலிபன். அந்த வாலிபனை இளமாறன் ஏறெடுத்து நோக்கினான். அந்த வாலிபன் வதனத்தில் ஏளனக்குறி எதுவுமே இல்லை. அவன் பாராட்டுதல் உண்மையானது என்பதை முகம் சந்தேகமர காட்டியது. அதனால் சற்று வருத்தம் தோய்ந்த குரலில் சொன்னான், தங்கள் பாராட்டு பெருந்தன்மையை குறிக்கிறது என்று. உண்மையை சொல்வதில் பெருந்தன்மை எங்கிருந்து வருகிறது? உறுதியுள்ள கையில் இருந்த வாள் பறக்குமா என்று வினவினான் இளமாறன். இதை கேட்ட அந்த வாலிபன் சில வினாடிகள் இளமாறனை உற்று நோக்கினான். பிறகு சொன்னான், வீரரே, நான் இப்போது கூறுவது தற்பெருமை அல்ல. என்னிடம் இத்தனை நேரம் எதிரில் நின்று போராடியவர்களே கிடையாது. எதிரியின் வாளை தட்டிவிட என் வாள் இத்தனை நேரம் முயன்றதும் கிடையாது. ஆனால் உமது வாளை தட்டுவதற்குள் என் பிராணனே போய்விட்டது. தட்டிய போது உமது வாள் 2 அடிக்கு அப்புறமே விழுந்தது. உமது கையின் உறுதி இணையற்றது என்று. இளமாறன் பதில் ஏதும் சொல்லவில்லை. சில வினாடிகளுக்கு பிறகு சொன்னபோது குரலில் பெருமை இருந்தது. என் கையின் உறுதியை நீங்கள் பாராட்டினால் தந்திரமாக என் வாளடிகளை லட்சியம் செய்யாத உங்கள் கை உறுதியை பற்றி நான் என்ன சொல்லட்டும் என்றான் இளமாறன். அத்துடன் எதிரி வாளின் பேச்சை மாற்றிவிட்டு, அதிருக்கட்டும் வாலிபரே, உங்கள் சொந்த ஊர் எது? கரூர். வஞ்சி மாநகரா? ஆமாம். சேர நாட்டவரா? ஆமாம். மதுரைக்கு ஏன் வந்தீர்கள்? அதுவரை உண்மையை சொல்லி வந்த இளமாறன் திடீரென உண்மையை மறைத்தான். மதுரையின் சிறப்பை பற்றி கேள்விப்பட்டேன், பார்த்து போக வந்தேன். அதை சிறிதும் நம்பாத எதிரி வாலிபன், அப்படியா, மகிழ்ச்சி. மதுரை அனைவரும் பார்க்க வேண்டிய நகரம். இப்போது எங்கே தங்கியிருக்கிறீர்கள்? இந்த முறை உண்மையை சொன்னான் இளமாறன். புலவர் மாளிகையில் என்ற சொற்கள் தடங்கலின்றி வந்தன. அந்த பதிலை கேட்டதும் எதிரி வாலிபன் முகத்தில் சந்தேக சாயை படர்ந்ததை கண்ட இளமாறன் இமயவல்லியின் சொற்களை நினைவுபடுத்தி கொண்டான். புலவர் மாளிகை என்று சொல்லுங்கள், அப்படியும் மறுத்தால் மோதிரத்தை காட்டுங்கள் என்று இமயவல்லி கூறியதை எண்ணி, சந்தேகம் இருந்தால் இதை பாருங்கள் என்று கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை கழற்றி காட்டினான் இளமாறன். அதை கண்டதும் மஞ்சத்தில் இருந்து வெகு வேகமாக எழுந்து நடந்து இளமாறனை அணுகிய அந்த வாலிபன்
அந்த மோதிரத்தை கையில் வாங்கி ஒரு வினாடி பார்த்தான். அப்படி பார்த்த சமயத்தில் உள்ளூர உணர்ச்சிகள் ஏதாவது ஓடியிருந்தால் அதை அவன் முகம் காட்டவில்லை. மோதிரத்தை மீண்டும் இளமாறனிடம் திருப்பி கொடுத்துவிட்டு வாசல் படியை அடைத்து நின்ற தன் சகாவை சமிகை செய்து அருகில் வரும்படி அழைத்தான். அருகில் வந்த அந்த உருவத்தை நோக்கி, சேர நாட்டு வீரர் மதுரைக்கு புதிது, புலவர் மாளிகை அருகில் விட்டு வா என்று கட்டளையிட்டான். அந்த கட்டளையை கேட்டதும் அந்த பெரிய உருவம் மீண்டும் முக்காட்டை எடுத்து தலையில் போட்டு கொண்டதன்றி, வாருங்கள் வீரரே என்று பணிவுடன் அழைக்கவும் செய்தது. அந்த அழைப்பின் விளைவாக புறப்பட எழுந்த இளமாறனை எதிரி வாலிபன் ஆர்வத்துடன் முதுகில் தட்டி கொடுத்து, வீரரே, மதுரையில் உமக்கு எந்த உதவி தேவையானாலும் நீர் என்னிடம் வரலாம். நான் எப்போதும் நள்ளிரவில் இங்குதான் இருப்பேன் என்றும் கூறினான். இளமாறன் பதிலேதும் சொல்லாமல் தலை வணங்கி சென்றான். அவனை தொடர்ந்து பெரிய உருவம் புலவர் மாளிகை வரையில் அவனை கொண்டு வந்து வாயிலே அவனை விட்டு பிரிந்து சென்றது. மகர மாளிகையின் திட்டிவாசலை பழையபடி தட்டி உள்ளே நுழைந்த இளமாறன் இரவு 2 ஜாமங்கள் பறந்துவிட்ட அந்த சமயத்திலும் இமயவல்லியே கதவை திறந்தது கண்டு வியந்து, நீங்கள் இன்னும் உறங்கவில்லையா? இல்லை. ஏன்? உங்களுக்கு கதவை திறக்கும் பொறுப்பு என்னுடையதல்லவா என்றாள் அவள். அத்துடன் தங்களுக்காக புலவர் காத்திருக்கிறார் என்றும் கூறினாள். அந்த இருவரும் தனக்காக விழித்திருக்கும் காரணத்தை எறியாத இளமாறன் படிகளில் ஏறி இமயவல்லி பின் தொடர புலவர் அறைக்குள் நுழைந்தான். புலவர் அவனை அன்புடன் வரவேற்று, மதுரையை பார்த்தாயா இளமாறா என்றும் வினவினார். பார்த்தேன். மதுரையை மட்டுமல்ல, அதன் இணையற்ற வீரத்தையும் பார்த்தேன் என்றான் இளமாறன். புலவர் முகத்தில் கவலை பாய்ந்தது. என்ன சொல்கிறாய் இளமாறா என்று கவலை குரலில் பாய்ந்தோட கேட்டார். இளமாறன் நடந்ததை ஒளிவு மறைவு இல்லாமல் கூறினான். அவன் கூற கூற புலவரின் முகம் கவலையில் ஆழ்ந்தது. அவன் முடித்ததும் கெட்டது குடி என்று இறைந்தே கூறினார் புலவர். காரணம் தெரியாத இளமாறன் இமயவல்லியை நோக்கினான். அவள் விழிகளில் விவரிக்க இயலாத திகில் படர்ந்து கிடந்தது. இனி தாமதிக்க நேரமில்லை என்ற சொற்களும் திகிலுடன் உதிர்ந்தன அவள் கொவ்வை இதழ்களிலிருந்து. அத்தியாயம் நிறைந்தது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.